ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் இன்றைய நாளில் ஒரு ஒரு வில்லெறியும் போட்டியில் கூட அந்த குறி கொஞ்சோண்டு தவறிடும். துப்பாக்கி சுடுகிற போட்டியில் கூட கொஞ்சம் குறி தவறிடும். நம்ம தாவீது ஐயாவை பாருங்கள், கோலியாத்தோட நெற்றியில் ஒரு கூழாங்கல்ல கவனில் வச்சு சுற்றி கரெக்டாக ஒரு நெத்தியில் அடித்தோட ஒரு சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. ஒரே கல்லில் ஆளை காலி பண்ணிடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு தாவீது ஐயா பயிற்சி எடுத்திருந்தா அந்த தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகளை காக்க வேண்டும், புலி சிங்கம் கரடி ஆடுகளை பட்சித்து போற்றக்கூடாது என்பதற்காக அவர் ஆடு மேய்க்கிற பொழுது எந்த அளவுக்கு அவர் பயிற்சி எடுத்திருந்தா கோலியாத்தை கண்டு எல்லாரும் அஞ்சு பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த சூழலில் இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லப்படுகிற சவுல் கூட கிட்ட போக பயந்த நேரத்தில் ஒரு கூழாங்கலை கொண்டு கவனிலை வைத்து சுழற்றி அடித்து நெற்றி பொட்டில் கூழாங்கல் பதிந்தது. என்ன பண்ணிட்டு உள்ளே போய் புகுந்துட்டு அது கீழே விழுந்தார். ஓடி போய் கோலியாத்து மேலே ஏறி நின்று கோலியத்தோட பட்டயத்தை உருவி கோலியத்தோட தலையை எடுத்து போடுகிறார். எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருந்தால் கர்த்தர் பயிற்சி எடுக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவர் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டு அந்த பயிற்சி எடுத்தார். அதனாலே அந்த ஜெயம் அவருக்கு கிடைத்தது. நாமும் அனுதினமும் கர்த்தருடைய துதிகளிலும் ஸ்தோத்திரங்களிலும் அவருக்கு நன்றி செலுத்துதலிலும் ஆராதனை செலுத்துவதிலும் நாமும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நமக்கும் அவர் பயிற்சியை கொடுப்பார். நம்முடைய கையை யுத்தத்திற்கு பழக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா.